உங்களுக்கு ஏதாச்சும் பொருள் தேவைப்படுது அப்படிங்கும்போது மோஸ்ட்டாக எங்கே போய் வாங்குவீங்க? கடைக்கு போய் வாங்குவீங்க. அப்படி அங்கேயும் கிடைக்கலங்கும் போது அமேசான், ஃப்ளிப்கார்ட் அப்படின்ற மாதிரி ஏதாவது சைட்டுக்கு போய் வாங்குவீங்க. ஆனால் நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் ஒரு மனுஷனாவோ இல்லை ஒரு கன்னாவோ இருந்துச்சுன்னா உங்களால் அமேசான்லையோ ஃப்ளிப்கார்ட்லையோ வாங்க முடியுமா? அது மாதிரி எல்லா பொருளுமே உங்களுக்கு ஒரே இடத்துல கிடைக்கும். அந்த இடத்தோட பேர் தான் டார்க் வெப். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். இந்த வீடியோவில் காட்டுற எந்த பொருளுமே நான் உங்களை வாங்க சொல்லலை. இந்த வீடியோவில் காட்டுற எல்லா பொருளுமே இல்லீகல் தான். இந்த வீடியோ வெறும் இன்ஃபர்மேஷனுக்காக மட்டும் பாருங்க. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். சண்டே ஆச்சுன்னா நிறைய பேர்த்தோட வீட்டில் ஏதாவது ஸ்பெஷலாக சமைக்கணுங்கிறக்காக சிக்கனோ மட்டனோ வாங்கி சமைப்பாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் பேர்த்தோட வீட்டில் மட்டன் சமைக்காமல் மனுஷக்கறி வாங்கி சமைப்பாங்க. இந்த மாதிரி மனுஷக்கறிலாம் டார்க் வெப்ல இருக்க சில வெப்சைட்ஸில் கிடைக்கும். மனுஷனோட ஹார்ட்லேருந்து ஆரம்பிச்சு லிவர் வரைக்கும் வீட்டுக்கே கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. 400 கிராம் ஹார்ட் 8000 500 கிராம் லிவர் 10,000 சொல்லி நீங்கள் உங்களுக்கு பேமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த பேமெண்ட்டை நீங்கள் கூகுள் பே வழியோ பேடிஎம் வழியாவோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களால் முடியாது. அவங்க அக்செப்ட் பண்ணுற ஒரே பேமெண்ட் மெத்தட் கிரிப்டோ கரன்சி. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அவங்களுக்கு கூகுள் பே வழியில் பே பண்ணுறீங்கன்னு வைங்க. அந்த பேமெண்ட்டை போலீஸ் ட்ராக் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஈஸியாக ட்ராக் பண்ணிடலாம். ஆனால் கிரிப்டோ வழியில் நீங்கள் அவங்களுக்கு பே பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அந்த கதையே வேறு. இப்போ நல்லா பாப்புலராக இருக்க ஒரு கிரிப்டோ கரன்சி எடுத்துப்போமே, பிட்காயினை. இப்போ ஒரு பிட்காயினை நீங்கள் ஒருத்தங்க செட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அது யார்கிட்ட இருந்து வருதுங்கிறது அவங்களால பார்க்க முடியாது. ஆனால் அந்த கரன்சி மட்டும் அவங்களோட அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிருக்கும். யார்கிட்ட இருந்து அந்த கரன்சி வருதுங்கிறதே தெரியாதப்போ அதை யார் அனுப்புனாங்கிறத ட்ராக் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி இல்லீகல் பிஸ்னஸ்லாம் இந்த கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மனுஷங்களோட பார்ட்ஸ்லாம் விற்கக்கூடிய சைட்ஸ் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் கேட்குற பார்ட்ஸ் எல்லாம் அவங்க இறந்து போன டெட் பாடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற மாதிரி தான் போட்டிருக்காங்க. இப்போ ஒருத்தர் அந்த சைட்லேருந்து ஹார்ட் ஆர்டர் பண்ணுறான்னு வைங்க. அந்த ஹார்ட்டை ஆல்ரெடி இறந்து போன டெட் பாடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்துருவாங்களாம். இதுக்காக ஒரு மனுஷனை கொண்டு அவருக்கு வந்து ஹார்ட் எடுத்துகிட்டு வர மாட்டாங்களாம். நீங்கள் ஆர்டர் பண்ண மாதிரியே மனுஷனோட பார்ட்ஸ் தான் உங்களுக்கு வரணுன்ற எந்த அவசியமே கிடையாது. அனிமல்ஸோட பார்ட்ஸ் கூட உங்களுக்கு சென்ட் பண்ணலாம். முதல்ல உங்களால் அதை கண்டே பிடிக்க முடியாது. அப்படி நீங்கள் அதை கண்டுபிடிச்சா கூட உங்களால் யார்கிட்டையுமே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. நம்மள நிறைய பேர் லெதர் பேக்ஸ்லேருந்து பெல்ட் வரைக்கும் யூஸ் பண்ணியிருப்போம். அதில் நிறைய லெதர் ஆர்டிஃபிஷியல் லெதராக இருக்கும். ஆனால் அது ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கிற லெதர் எல்லாமே அனிமல்ஸோட தோலில் செய்வாங்க. நீங்கள் முதலையோட தோலில் செய்கிற லெதரை கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் மனுஷங்களோட தோலில் செய்கிற லெதர் எல்லாமே இந்த டார்க் வெப்ல மட்டும் தான் உங்களால் பார்க்க முடியும். பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களால் அதை வாங்க கூட முடியும். ஒரு வெப்சைட்டில் இந்த லெதர் அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிருக்கு. ஏன்னா இதை செய்யறதுக்கான மனுஷங்களோட தோல் கிடைக்காதனால. இதையெல்லாம் கூட வாங்குவாங்களான்னு கேட்டிங்கன்னா இதை விட கொடுமையானதெல்லாம் இனிமே தான் வரப்போகுது. நம்ம ஊரில் இருக்க பெட் ஷாப்ஸில் எப்படி நாய் போனன்னு சொல்லி குட்டி குட்டி அனிமல்ஸ் விற்கிறாங்களோ அதே மாதிரி இந்த டார்க் வெப்ல இருக்க சில வெப்சைட்ஸில் மனுஷங்களை கூட விற்பாங்க. அந்த மனுஷங்களே முன் வந்து அவங்களே வித்துப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. அதில் மாட்டிருக்க நிறைய மனுஷங்களை கடத்தி தான் அதுக்குள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. இதில் ரொம்பவே பெரிய இன்சிடென்ட் என்னன்னா, ஒரு ஃபேமஸான பிரிட்டிஷ் மாடலை கடத்தி அவங்களுக்கு ட்ரக்ஸ் கொடுத்து இந்த டார்க் வெப்ல விற்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த டார்க் வெப்ல மனுஷங்களை விற்க மட்டும் தான் செய்வாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. நம்ம எப்படி இன்ஸ்டால யூடியூப்ல லைவ் பார்க்குறோமோ அதே மாதிரியே இந்த டார்க் வெப்லையும் சில வெப்சைட்ஸில் மனுஷங்களை டார்ச்சர் பண்ணுற மாதிரி லைவ் போடுவாங்க. இந்த லைவ் எல்லாம் பார்க்கறதுக்கு ஆள் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், நிறைய பேர் இருக்காங்க. அந்த லைவ் பார்த்துட்டு இருக்கவங்க என்னெல்லாம் அந்த மனுஷன் மேலே பண்ணுன்ற மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க. யார் அதிக பணம் சென்ட் பண்ணுறாங்களோ அவங்க சொல்கிறத அந்த மனுஷன் மேலே செய்வாங்க. அந்த மனுஷனோட விரலை வெட்ட சொன்னால் கூட அவங்க பண்ண ரெடியாக தான் இருப்பாங்க. அந்த மனுஷனை கொல்லணும்னு சொன்னால் கூட அவங்க அதை பண்ண ரெடியாக தான் இருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்காகவே ஒரு கூட்டமே இருந்திருக்கு. இந்த விஷயம் சில பேருக்கு மேலே நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. சில பேர் இந்த விஷயம்லாம் நடந்ததே இல்லை, இது ஒரு மித்துன்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. யார் ஒருத்தங்க காசுக்காக கொலை பண்ணுறாங்களோ அவங்கள தான் நம்ம ஹிட்மேன் சொல்லுவோம். அந்த மாதிரி ஹிட்மேனை கூட உங்களால் ஹையர் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஒருத்தவங்களை கொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. அவங்கள அடிச்சே கொல்லணும்னா அதை விட அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. அதை விட டார்ச்சர் பண்ணி கொல்லணும்னா இருக்கிறதே அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸான இன்ஸ்டாகிராம் மாடல் அக்கௌண்ட் வேணுமா? அதுக்கு ஆள் இருக்கு. உங்களுக்கு ஆப்போசிட் கம்பெனியோட ரொம்ப டாப் சீக்ரெட்டான டேட்டா வேணுமா? அது எடுத்துறக்கும் ஆள் இருக்கு. யாரோ ஒருத்தவங்களோட ஃபோன் கேமராக்கான ஆக்சஸ் உங்களுக்கு வேணுமா? அதுக்கும் ஆள் இருக்கு. இது மாதிரி ஒருத்தவங்களோட பெர்மிஷனே இல்லாமல் அவங்களோட டேட்டாவையோ அவங்களோட பொருளையோ ஆக்சஸ் பண்ணுறவங்களோட பேரை தான் நம்ம ஹேக்கர்ஸ்ன்னு சொல்லுவோம். அது மாதிரி ஹேக்கர்ஸை கூட இந்த டார்க் வெப்லேருந்து நம்மளால் ஹையர் பண்ணிக்க முடியும். ஒரு விஷயத்தை ஹேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் வேரி ஆகும். இப்போது ஒரு விஷயத்தை ஹேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தால் அதுக்கு ஹை ப்ரைஸ் வாங்குவாங்க. இதே ஒரு விஷயத்தை ஹேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தால் அதுக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. இப்படிலாம் விஷயம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் அதை ட்ரை பண்ண போனீங்கன்னா அந்த விஷயம் ஸ்கேமாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. இல்லைனா உங்களை போலீஸ் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுற கூட வாய்ப்பு இருக்குது. விக்ரம் படத்தில் வர விஜய் சேதுபதி யூஸ் பண்ணுற ட்ரக்லேருந்து அதை விட ரொம்பவே பயங்கரமான இல்லீகலான ட்ரக்ஸ் கூட உங்களுக்கு இந்த டார்க் வெப்ல கிடைக்கும். கிறிஸ்டல் மெத், கொக்கேன், ஹெராயின் சொல்லி என்னென்னமோ ட்ரக்ஸ் எல்லாம் அவங்க இந்த வெப்சைட்ல வித்துட்டு தான் இருக்காங்க. இது எவ்வளோ பெரிய குரூப்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா போலீஸ் ஒரு ட்ரக் டீலர் பிடிச்சிருக்காங்க. அந்த ட்ரக் டீலர் பல பில்லியன்ஸ்க்கு இந்த ட்ரக்ஸை மட்டுமே வித்திருக்கான். ட்ரக்ஸ் மட்டும் இல்லாமல் கன்ஸ் கூட உங்களால் இதுல இருந்து ஆர்டர் பண்ணிக்க முடியும். பிஸ்டல் ஆரம்பிச்சு ராக்கெட் லான்ச்சர் வரைக்கும் நீங்கள் டார்க் வெப்ல எது தேடினாலுமே லைசன்ஸே எல்லாம் கிடைக்கும். இந்த வீடியோவில் வர மாதிரி ரொம்பவே கொடூரமான மென்டல் ஹாஸ்பிட்டல்ஸ் பற்றியும் அதில் மனுஷங்களுக்கான டார்ச்சர் பற்றி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பக்கம் வர வீடியோ கிளிக் பண்ணுங்கள்.